மரியாதையா எல்லாரும் பேசுங்க சொன்னீங்களா அது அப்படியே கேவலமா இருக்கு இல்ல டீசென்சி பேசுறதுனால இந்த நெகட்டிவ் தான் ஒரு கேரக்டர் நீங்க சொன்னதுனால இப்ப என்ன ஆயிடுல உனக்கு இஷ்டம் இல்ல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சுங்க. இன்னைக்கு தான் 3 ப்ரோமோவும் தரமா விட்டுருக்காங்க. ஸோ 3வது ப்ரோமோவும் நல்லா இருந்தது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கறேன். ஏன்னா நீங்க லைக் போட்டீங்கன்னா வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும், நம்ம பேசுறது நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அதுக்காக தான் இந்த ஹெல்ப் கேட்கறேன். லைக் போடாம இருக்கவங்க கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் திவ்யாக்கும் கானா வினோத்துக்கும் சண்டை ஏற்படுது. அந்த சண்டைக்கு நடுவில் விக்ரம் பேசுறாரு, பார்வதி பேசுறாங்க. சண்டையோட முடிவில் திவ்யா இருக்காங்கல்ல கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி ரூம்ல போய் படுத்துறாங்க. இதுதாங்க நடக்குது. ஆக்சுவலா திவ்யா நேத்து ஒரு சண்டை போட்டாங்கல்ல, யார் கூட, கமருதீன் கூட ஒரு சண்டை போட்டாங்கல்ல. அந்த சண்டைக்கு அப்புறம் நிறைய பேர் திவ்யாவுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ட்விட்டர்ல பெரும்பான்மையா பயங்கரமா திவ்யாவுக்கு ஃபயர் விட்டாங்க. பட் ஃபயர் விடுற அளவுக்கு நேற்று அவங்க பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு சாதாரண சண்டை தான். அந்த சண்டையிலேயே திவ்யா பக்கம் சில தப்பும் இருக்கு. அது யாருமே பெருசாக பேசலை. நான் கவனிச்சதை வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டீன்னு சொல்லுவேன்னு கேட்குறாங்க. ஆனால் இவங்க தான் டானே ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரை, கமருதியிட போடா டா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அவன் அதுக்கப்புறம் அவனை பற்றி தான் எப்போவுமே தெரியுமே. ஒரு வார்த்தை விட்டாங்கன்னா அவன் பயங்கரமாக திட்டுவான், டென்ஷன் ஆகி கிஞ்சிரோன்லாம் சொல்கிறான். அவன் சைடு தப்பு தான், நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் திவ்யா பக்கமும் தப்பு இருக்கு. ஆனால் நிறைய பேர் திவ்யாவுக்கு பயங்கரம், திவ்யா கதற விட்டுட்டாங்க, சதற விட்டுட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. உண்மை அது கிடையாது. இதை தாண்டி இன்னொன்று உங்களுக்கு சொல்லவா, கானா வினோத்துக்கும் திவ்யாக்கும் ஒரே ஃபாலோவர்ஸ் தான், ஒரே சப்போர்ட்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் கானா வினோத் நாமினேஷனுக்கு வராமல் இருந்தார்னா திவ்யாவோட ஓட்டு எங்கேயோ போயிடும். திவ்யாவோட ஓட்டு பார்வதியெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடும். ஆனால் கானா வினோத் திவ்யா 2 பேருமே நாமினேஷனில் வர வீக்க பாருங்க, பார்வதி தான் திவ்யா விட அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா கானா வினோத் சப்போர்ட்டர்ஸும் சரி, திவ்யாவோட சப்போர்ட்டர்ஸும் சரி ஆல்மோஸ்ட் ஒன்று தான். அவங்க கானா வினோத்தா திவ்யாவான்னு வரும்போது கானா வினோத் கூட இருப்பாங்க. கானா வினோத் இல்லாத பட்சத்தில் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் போட்டு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருவோட சப்போர்ட்டர்ஸ் டோட்டலாக வேற. பாருவோட சப்போர்ட்டர்ஸ் பாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, வேற யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ பாரு கூட சுற்றிட்டு இருக்க யாருக்காவது வேணா லைட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் பாருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் திவ்யாவோட சப்போர்ட்டர்ஸ் அப்படி கிடையாது, பிரிஞ்சு இருக்கும். அதாவது கானா வினோத்துக்கு தான் அவங்க மெயின் சப்போர்ட், திவ்யாவுக்கு 2வது பட்சம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அது அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு துண்டா தெரிஞ்சிரும். சரி, இப்போ இஷ்யூக்கு வருவோம். இப்போ என்னதான் பிரச்சனைன்னு வருவோம். அதாவது திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா கொஞ்சம் டீசென்சி வேணும்னா, கொஞ்சம் நீங்க கரெக்டா பேசணும்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, மரியாதையா பேசணும்னு யார்கிட்ட சொல்றாங்கன்னா கானா வினோத் கிட்ட சொல்றாங்க. ஆமா, கானா வினோத் சில இடத்துல சில தவறுகளை பண்ணதா செய்யறாரு. இப்போ என்ன பண்ணாருன்றது தெரியல. இது திவ்யா இந்த வார்த்தையை சொல்லும் போது கானா வினோத் ஒன்று சொல்றாரு, சீப்போ கருமோ அப்படின்ற மாதிரிலாம் நீ சொன்னலம்மா, அதை விட ஒன்றும் நான் கேவலமா சொல்லிடல, அதை விட ஒன்றும் நான் கேவலமா சொல்லிடலன்ற மாதிரி பதிலுக்கு இவர் சண்டை போடுறாரு. என்னன்னு தெரியலங்க, வந்ததுல இருந்தே இவங்க 2 பேருக்கு செட்டே ஆகல. திவ்யா வந்த நாள்ல இருந்து நான் சொல்றேன், ஏன்னா வந்த நாள் கானா வினோத் பாட்டு பாடுறேன்னு கிண்டல் பண்ணி பாட்டு பாடுவாரு, அப்பயே அஃபண்ட் ஆயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து ஏகாம் பொருத்தமா தான் இருக்கு. இவங்க 2 பேருக்கு எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும், எல்லா டாஸ்க்லயும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, முதல்ல கானா வினோத்துக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கு. அப்ப விக்ரம் உள்ள புந்து ஒரு விஷயத்தை பேசுறாரு. விக்ரம் யார் டீம், இவங்களோட டீம் தான், திவ்யா கணேஷோட டீம் தான். ஏன்னா ரெட்ரோ டீம்ல தானே விக்ரம் இருக்காரு. விக்ரம் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் கேரக்டரே அந்த மாதிரிங்க, கேரக்டர்னா இந்த இதுல பண்ணிருக்க கேரக்டரே அப்படிங்க, அந்த மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்கணும், நெகட்டிவ் கேரக்டரா இருக்கும் போது அப்படிதான் பேசிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, நான் நெகட்டிவ்னு சொல்லவே இல்லைன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சுன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. விக்ரம் திவ்யா கணேஷ் டீம் தான், ஆனா விக்ரம் இந்த இடத்த திவ்யா கணேஷ் பண்ணதுதான் தப்புன்னு சொல்லிட்டாரு. அதாவது திவ்யா கணேஷ் பக்கம் தான் நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. யார் பக்கம் நியாயம், யார் பக்கம் நியாயம் இல்லைன்றது ஃபுல்லா பார்த்ததாங்க தெரியும். ஏன்னா நேற்று இஷ்யூவே சரி, கமருதீன் எல்லாரும் போட்டு அடிச்சாங்க. சரி, கமருதீன் ஏதோ ரொம்ப தப்பு பண்ணியிருப்பான் போலன்னு யோசிச்சேன். எனக்கு என்னமோ திவ்யா சைட்லயும் நிறைய தப்பு இருந்தது, ரம்யா சைட்லயும் நிறைய தப்பு இருந்தது. முழுக்க கமருதீன் பக்கம் தப்புன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். ஸோ ஃபுல் எபிசோட பார்க்கும்போது தான் அது தெரியும். ஓகேவா, இது நடந்துட்டு இருக்கும்போது பார்வதி உள்ள வந்துடுறாங்க. இப்போ அவர் பண்ணதுல அவர் பேசினதுல என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. யாரு, கானா வினோத் பேசினதுல என்ன உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்வதி கேட்கறாங்க. அப்ப திவ்யா இருக்காங்கல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை பார்வதினு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லார்கிட்டயும் நீங்க பேசிதானே ஆகணும். இப்போ எல்லாருமே அப்படி சண்டை வந்தால் சொல்லிட்டு போயிடலாமே, எனக்கு பேசவே விருப்பம் இல்லைன்ட்டு. ஸோ திவ்யா அப்படியே நழுவுறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே பார்வதி உடனே ஒரு அட்டாக்கை போடுறாங்க. அது என்னன்னா, நீ பேச விருப்பம் இல்லைனா என்ன, நீ பேசினா என்ன, பேசலனா என்ன, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாதுன்னு இவங்களும் பதிலுக்கு சொல்கிறாங்க. ஸோ 3 பேர் சுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கும் தான் சண்டை ஏற்பட்டது. பார்த்தா விக்ரம், இவங்க டீம் விக்ரமே இவங்களுக்கு எதிராக பேசுறாரு.
அதை தாண்டி பார்வதியும் உள்ள வந்துட்டாங்க. பார்வதி கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் டீம்ன்றதுக்காக கூட சப்போர்ட் பண்ணலாம். ஆனா விக்ரம் ஏன் வந்து சப்போர்ட் பண்ணல? விக்ரமும் திவ்யாக்கு எதிராக இருக்காருன்னா திவ்யா சைடில் தான் இந்த இடத்துல பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லா பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்போ எனக்கு இந்த ப்ரோமோவை பார்த்து ஏமாந்து போர் வச்சிருச்சுங்க. ஏன்னா ஃபுல் இஷ்யூவை பார்க்கும்போது தான் யார் பக்கம் சரின்றதை புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக சொல்றேன். இதுல திவ்யா செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க, ரூம்ல போய் படுத்துடுறாங்க. இதுதான் இந்த ப்ரோமோல நடந்திருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா அந்த கருத்தை சொல்லுங்க, நானுமே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.